இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது த மேஜிக். பேரை கேட்டாலே சுவாரஸ்யமா இருக்காங்க. அதுதான் தமிழ்ல மாயாஜாலம் அப்படிங்கிற புக்ல இருக்கிற சில கருத்துக்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை எழுதினவங்களை பத்தி பார்ப்போம். அவங்க தான் தி சீக்ரெட் புக்கை அறிமுகப்படுத்தி மக்கள் கிட்ட ஈர்ப்பு விதியை பத்தி பெரிய அளவுல விழிப்புணர்வு ஏற்படுத்தின ரோண்டா பைரன். இவங்க தான் இந்த புத்தகத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நன்றியை தெரிவிச்சுட்டு நாம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னு துடிக்கிறீங்களா? உறவுகள், பொருளாதாரம், ஆரோக்கியம்னு எல்லாத்துலயும் இன்னும் ஒரு படி மேல போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சும் ஏதோ ஒண்ணு உங்களை தடுக்கிற மாதிரி உணர்றீங்களா? அப்போ உங்களுக்கான பதில் இங்க இருக்கு. அந்த பதில் நன்றி உணர்வு. நன்றி உணர்வா? இதுவா அந்த பெரிய ரகசியம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நாம பேச போறது மேம்போக்கா நன்றின்னு சொல்ற வார்த்தைய பத்தி இல்ல. இது பிரபஞ்சத்தோட ஆற்றலையே உங்களுக்கு சாதகமா திருப்பக்கூடிய ஒரு ஆழமான உணர்வு நிலை. ரொம்ப ஃபேமஸான ரோண்டா பைரன்கிற எழுத்தாளர் மாயாஜாலம், அதாவது த மேஜிக்ங்கிற புத்தகத்தின் மூலமா இந்த நன்றியுணர்வோட சக்திய உலகம் முழுக்க தெரியப்படுத்தினாங்க. கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய மாத்தினதா சொல்லப்படுற இந்த புத்தகம் வெறும் பிலாசபிய மட்டும் சொல்லலங்க. இது 28 நாட்களுக்கு நாம பின்பற்றக்கூடிய ஒரு தெளிவான வழிகாட்டி. இந்த வீடியோவோட கடைசியில நன்றியுணர்வுங்கிற இந்த மாபெரும் சக்தியை பத்தி ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க தினசரி வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு தேவையான கருவிகளும் உங்க கையில இருக்கும். ஞானத்தின் வேர்கள், புத்தரின் கதை. இந்த நன்றியுணர்வுங்கிற கருத்து நேத்து இன்னைக்கு தோன்றினது இல்லைங்க. இதோட வேர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம மண்ணுல ஆழமா பதிஞ்சிருக்கு. குறிப்பா ஞானத்தோட உச்சமா நம்ம பாக்குற கௌதம புத்தரோட வாழ்க்கையிலையும் போதனைகள்லையும் நன்றியுணர்வு ஒரு முக்கிய பங்கு வகிச்சதா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஒரு முறை புத்தர் தன்னோட சீடர்களோட ஒரு கிராமத்து வழியா போய்கிட்டு இருந்தாரு. கடுமையான வெயில்ல பல மைல்கள் நடந்ததால எல்லாரும் ரொம்ப சோர்வா இருந்தாங்க. அப்போ வழியில இருந்த ஒரு மரத்தோட நிழல்ல ஓய்வெடுக்க உட்கார்ந்தாங்க. புத்தர் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கண்களை மூடி தியானத்துல ஆழ்ந்தாரு. சீடர்களும் தங்களோட தாகத்தையும் சோர்வையும் தணிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயணத்தை தொடர தயாரானாங்க. எல்லாரும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சப்போ புத்தர் மட்டும் அந்த மரத்துக்கு முன்னாடி நின்னு அதை ஆழ்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தன்னோட 2 கைகளையும் கூப்பி அந்த மரத்தை நோக்கி மிகுந்த மரியாதையோடையும் அன்போடையும் தலைவணங்கினாரு. அவர் கூட இருந்த ஆனந்தர் உட்பட எல்லா சீடர்களுக்கும் இது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஆனந்தர் புத்தர் கிட்ட கேட்டாரு, குருவே, நீங்க ஏன் ஒரு மரத்துக்கு வணக்கம் சொல்றீங்க? நீங்க ஞானம் அடைஞ்சவர், மூவுலகும் வணங்குற தெய்வம் மாதிரி. நீங்க போய் ஒரு சாதாரண மரத்துக்கு முன்னாடி தலைவணங்குறதுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு புரியலையேன்னு கேட்டாரு. அதுக்கு புத்தர் புன்னகையோட பதில் சொன்னாரு, ஆனந்தா, இந்த மரம் நமக்கு என்ன செஞ்சதுன்னு யோசிச்சு பாரு. நாம எல்லாரும் கடுமையான வெயில்ல வந்தோம். நம்ம உடம்பு சோர்ந்து உடல் தளர்ந்து இருந்துச்சு. இந்த இக்கட்டான நேரத்துல இந்த மரம் எந்த பாகுபாடும் இல்லாம கைமாறி எதிர்பார்க்காம நமக்கு நிழல் கொடுத்துச்சு. அதோட நிழல்ல தான் நாம இளைப்பாறணும். நம்ம ஆற்றல் திரும்ப கிடைச்சது. நமக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த மரத்துக்கு என் நன்றியை தெரிவிக்காம நான் எப்படி இந்த இடத்தை விட்டு நகர முடியும்? கைமாறி எதிர்பார்க்காம உதவி செய்யற எதுக்கும் யாருக்கும் நன்றி சொல்றது நம்ம கடமை மட்டும் இல்ல, அது நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்துற ஒரு செயல் அப்படின்னு புத்தர் சொன்னாருங்க. இந்த கதை கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா தோணலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. நன்றி உணர்வுங்கிறது நமக்கு உதவி செஞ்ச மனுஷங்களுக்கு மட்டும் செலுத்துறது இல்ல. நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, நடக்கிற பூமி, நமக்கு நிழல் தர மரம்னு பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறத தான் ஆர்தர் ரோண்டா பைரன் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. உதாரணமா, நீங்க நன்றி உணர்வை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில உள்ள நல்ல விஷயங்கள் மேல உங்க மூளையோட கவனம் திரும்பும். நீங்க நன்றியோட இருக்கக்கூடிய இன்னும் பல காரணங்களை அது தேடி கண்டுபிடிச்சு காட்டும். இதனால பிரச்சனைகளுக்கு பதிலா வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க மனநிலை பாசிட்டிவா மாறுறதால நீங்க எடுக்கிற முடிவுகள் தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். வெற்றியாளர்கள் இத உள்ளுணர்வா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இல்லாதத பத்தி புகார்
சொல்லாம அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்றாங்க, தங்களோட குழுவுக்கு நன்றி சொல்றாங்க, தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நன்றி சொல்றாங்க, தோல்விகள்ல இருந்து கத்துக்கிற பாடங்களுக்கு கூட நன்றி சொல்றாங்க. இந்த நன்றியுணர்வு மனப்பான்மை அவங்கள சுத்தி ஒரு நேர்மறை ஆற்றல் களத்தை உருவாக்குது. அதுவே வெற்றிய ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்குது. ஓகே, நம்ம லேட் பண்ணாம இந்த மாயாஜாலத்தை உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். உங்களுக்கான மாயாஜாலம் படிப்படியான வழிகாட்டி. இந்த ரகசியம் புத்தருக்கும் கோடீஸ்வரருக்கும் மட்டும் இல்ல, இது உங்களுக்கும் தான். இந்த சக்திய உங்க வாழ்க்கையில கொண்டு வர இங்க இருக்கிற 3 எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த படிகளை இன்னைக்கே உங்க வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி பாருங்க. மாற்றத்தை உணர்ந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. முதல் படி, காலை நன்றியுணர்வு பயிற்சி. ஒவ்வொரு நாளோட தொடக்கமும் ரொம்ப முக்கியம். நீங்க காலையில எழுந்ததும் செய்யற முதல் விஷயம்தான் அந்த நாள் முழுக்க உங்க மனநிலையை தீர்மானிக்கும். பெரும்பாலான மக்கள் எழுந்ததும் போனை பார்ப்பாங்க, நியூஸ் பேப்பரை பார்ப்பாங்க, இல்லைன்னா அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இது உங்க நாளை ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட தொடங்க வைக்குது. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையானதுதான், ஆனா காலையில எழுந்த உடனே நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். மாயாஜாலம் புக்ல சொல்லி இருக்கிற மாதிரி இந்த எளிமையான பயிற்சியை செய்யுங்க. நீங்க காலையில கண் விழிச்சதும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க நன்றியோட இருக்கிற 10 விஷயங்களை மனசுக்குள்ள லிஸ்ட் போடுங்க. இது எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த அமைதியான அதிகாலை நேரத்திற்கு நன்றி, நான் சுவாசிக்கிற இந்த சுத்தமான காற்றுக்காக நன்றி, என் இதயம் ஆரோக்கியமா துடிச்சிட்டு இருக்கிறதால நன்றி, இன்னைக்கு குடிக்க நல்ல தண்ணி கிடைச்சதுக்கு நன்றி, என் அன்பான குடும்பத்தினருக்காக நன்றி, நான் செய்ய போற இந்த வேலைக்காக நன்றி, என் உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்குவதால் என் வேலைகளை சுலபமாக செய்ய முடிகிறது, அதுக்காக நன்றி, எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு அற்புதமான நாளுக்காக நன்றி. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நன்றி நன்றி நன்றின்னு 3 முறை மனசுக்குள்ள சொல்லுங்க. இந்த மாதிரி தான் மாயாஜாலம் புக்கோட ஆத்தர் ரோண்டா பைரன் அவங்க வாழ்க்கையில செய்யறாங்க. அந்த நன்றியோட உணர்வை உங்க இதயம் முழுக்க பரவ விடுங்க. இந்த 10 விஷயங்களை பட்டியலிட 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா இது உங்க நாளை ஒரு அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜியோட தொடங்க வைக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கு, இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பெற நான் தயாரா இருக்கேன்னு நீங்க சொல்ற மாதிரியான செயல் தான் இது. இந்த எளிமையான பழக்கம் நாட்கள் போக போக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரத நீங்க உணர்வீங்க. 2வது படி, மாயாஜாலக்கல். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது கடந்த கால கவலைகள்லயோ எதிர்கால பயங்கள்லயோ மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும். குறிப்பா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மனசு அன்னைக்கு நடந்த நெகட்டிவ் விஷயங்களையே அதிகமா அசை போடும். இது நம்ம ஆள் மனசுல நெகட்டிவ் விதைகளை விதைச்சு நம்ம தூக்கத்தையும் கெடுக்குது. இத மாத்துறதுக்காக மாயாஜாலம் புக்ல இருக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி தான் மாயாஜால கல். இதை எப்படி செய்யறது? உங்க கைக்குள்ள அடங்குற அளவுக்கு வளவளப்பான ஒரு சின்ன கல்லை எடுத்துக்கங்க. அது ஆத்தங்கரையில கிடைச்ச கல்லா இருக்கலாம், கடற்கரையில கிடைச்ச கூழாங்கல்லா இருக்கலாம், இல்ல நீங்க வாங்கின ஒரு கிறிஸ்டல் கல்லா கூட இருக்கலாம். அந்த கல்லை உங்க படுக்கைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் நைட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மாயாஜால கல்லை உங்க கையில எடுத்து இறுக்கமா புடிச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நடந்த சம்பவங்களை மனக்கண்ணுல ஓட விடுங்க. அதுல உங்களுக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயம் எதுன்னு தேடுங்க. அது ஒரு பெரிய சக்சஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச புது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நீங்க சந்திச்ச புதிய நபரா இருக்கலாம், இல்ல நீங்க ஆசைப்பட்டு படிக்கிறதுக்காக வாங்கின ஒரு புக்கா இருக்கலாம். அந்த நல்ல விஷயத்த கண்டுபிடிச்சதும் அதுக்காக மனசார நன்றி சொல்லுங்க. அந்த நிகழ்வு நடந்தப்போ நீங்க எந்த மாதிரியான சந்தோஷத்தை உணர்ந்தீங்கன்னு திரும்ப உணர்ந்து பாருங்க. இன்னைக்கு நடந்த ஏதாவது ஒரு அற்புதமான விஷயத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு மனசார சொல்லிட்டு அந்த கல்லை அதோட இடத்துல வச்சுட்டு தூங்க போங்க. இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன? இது உங்க மூளைக்கு ஒரு கட்டளையை கொடுக்குது. நாள் முழுக்க நடந்த நெகட்டிவ் விஷயங்களை விட்டுட்டு அதுல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயத்துல கவனத்தை செலுத்துறதுக்காக உங்க மூளைய பழக்கப்படுத்துறீங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு பாசிட்டிவான நன்றியுள்ள சிந்தனையோட முடிக்கும் போது அது உங்க ஆள் மனசுல பதிஞ்சு உங்க கனவுகளையும் அடுத்த நாள் காலையில உங்க மனநிலையும் கூட பாசிட்டிவா மாத்துது. இந்த சின்ன கல் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த காந்தமா மாறும்.
மூன்றாவது படி எதிர்மறையை மாற்றி அமைத்தல். வாழ்க்கை எப்பவுமே பூக்கள் நிறைஞ்ச பாதையா இருக்காது. சவால்கள், பிரச்சனைகள், தோல்விகள் வர்றது இயல்பு. நன்றியுணர்வோட இருக்கிறதுன்னா பிரச்சனைகளை கண்டுக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா அந்த பிரச்சனைகளுக்குள்ளயும் ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிச்சு அதுக்காக நன்றி சொல்றது. இதுதான் ரொம்பவே சக்தி வாய்ந்த விஷயம். ஒரு சவாலான சூழ்நிலை வரும்போது பெரும்பாலானவங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தான் கேட்பாங்க. இந்த கேள்வி உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவர் மனநிலை, அதாவது விக்டிம் மென்டாலிட்டிக்கு கொண்டு போயிடும். அதுக்கு பதிலா நன்றி உணர்வு மனப்பான்மை கொண்ட ஒருத்தர் இந்த சூழ்நிலையில இருந்து நான் என்ன கத்துக்க முடியும்னு கேட்பாரு. இந்த அனுபவம் எப்படி என்ன வலிமையாக்கும்னு சிந்திப்பாரு. உதாரணமா, வேலையில ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டீங்க, ஐயோ என் வேலை போயிடுமோன்னு பயப்படுறதுக்கு பதிலா இந்த தவறுல இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி, இனிமே நான் இன்னும் கவனமா இருப்பேன், இந்த அனுபவம் என்ன ஒரு சிறந்த பணியாளரா மாத்துனதுக்கு நன்றின்னு சொல்லலாம். ஒரு உறவுல விரிசல் வருது, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு கோபப்படுறதுக்கு பதிலா இந்த உறவு மூலமா நான் என்னை பத்தி என்ன கத்துக்கிட்டேன், அவங்க கிட்ட என்னோட லிமிட் என்னன்னு புரிய வச்சதுக்கு நன்றி, இனிமே ஆரோக்கியமான உறவுகளை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றின்னு யோசிக்கலாம். திடீர்னு பண நெருக்கடி ஏற்படுது, என்கிட்ட பணம் இல்லைன்னு கவலைப்படுறதுக்கு பதிலா பணத்தை இன்னும் சிறப்பா நிர்வகிக்க கத்துக்க இந்த சூழ்நிலை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி, என்னோட உண்மையான தேவைகள் என்னன்னு புரிய வச்சதுக்கு நன்றின்னு சொல்லலாம். எந்த ஒரு நெகட்டிவான சூழ்நிலையிலையும் அதுல ஒளிஞ்சிருக்கிற பரிசு அல்லது பாடத்தை கண்டுபிடிச்சு நன்றி சொல்லும் போது அந்த சூழ்நிலையோட ஆற்றலே முழுசா மாறிடும். நீங்க பாதிக்கப்பட்டவரா இல்லாம சூழ்நிலைய கட்டுப்படுத்துறவரா மாறுறீங்க. பிரச்சனைகள் உங்களை உடைக்கிறதுக்கு பதிலா உங்களை செதுக்கிற கருவிகளா மாறும். இதுதான் உண்மையான மாயாஜாலம். இந்த 3 படிகளையும் உங்க அன்றாட வாழ்க்கையில இணைக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே பாப்பீங்க. இப்போ உங்களுக்கான நேரம். இந்த மாயாஜாலத்தை உங்க வாழ்க்கையில தொடங்குறதுக்கான நேரம் இது. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க எதுக்காக ரொம்ப நன்றியோட உணர்றீங்க, அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, தயங்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிர்ந்துக்கங்க. ஒரு கப் டீக்காக இருக்கலாம், உங்க செல்ல பிராணியோட அன்புக்காக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை வெளிப்படுத்துங்க. இந்த நன்றி உணர்வு பயணத்தை நாம எல்லாரும் ஒன்னா தொடங்குவோம். உங்க நன்றியை படிக்கும் போது மத்தவங்களுக்கும் ஒரு உத்வேகமா அமையும். உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த ஒரு நல்ல மாற்றத்துக்குள்ள போகணும்னு நினைச்சா புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. அது உங்களை தெளிவா சிந்திக்கவும் செயல்படவும் வைக்கும். ரோண்டா பைரன் எழுதின இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ரகசியம் இங்கிலீஷ்ல தி சீக்ரெட்ங்கிற புக்கை படிச்சுட்டு இந்த மாயாஜாலம்ங்கிற புக்கை படிச்சா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சூட்சமமா புரிஞ்சுக்க முடியும். இத படிச்சதாலதான் உங்ககிட்ட இப்ப என்னால ஷேர் பண்ண முடியுது. நீங்களும் புத்தகம் படிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த நேரத்துல யாருக்கு தெரியப்படுத்தணும்னு தோணுதோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. புத்தரோட ஞானத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற கோடீஸ்வரர்களோட சக்சஸ் வரைக்கும் எல்லாத்தோட மையத்திலையும் இருக்கிறது இந்த எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ரகசியம் தான் நன்றியுணர்வு. மாயாஜாலம் புக்ல சொல்லி இருக்கிற 28 நாள் பயிற்சிகளையும் இந்த வீடியோல சொல்லி இருக்கிற விஷயங்களோட சேர்த்து செய்யும் போது உங்க லைஃப்லயும் மிகப்பெரிய மாயாஜாலத்தை உணர முடியுங்க. நன்றி உணர்வுங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு சக்தி, அது பிரபஞ்சத்தோட விதிகளையே உங்களுக்கு சாதகமா மாத்தக்கூடிய ஒரு திறவுகோல். நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில பெருகும். நீங்க பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தினா பிரச்சனைகள் பெருகும். நீங்க ஆசீர்வாதங்கள்ல கவனம் செலுத்தினா ஆசீர்வாதங்கள் பெருகும். இன்னைக்கு நாம பார்த்த காலை நன்றியுணர்வு பயிற்சி, மாயாஜாலக்கல் மற்றும் எதிர்மறையை மாற்றி அமைத்தல்ங்கிற இந்த 3 படிகளும் உங்க வாழ்க்கைய மாத்திர சக்தி வாய்ந்த கருவிகள். இத ஒரு நாள் 2 நாள் செய்யறதால மாற்றம் வராது. இத ஒரு பழக்கமா உங்க வாழ்க்கை முறையா மாத்தும் போது வெற்றியோட கதவுகள் ஒவ்வொன்னா உங்களுக்காக திறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் மாற்றம் தேவைன்னு நீங்க நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி வாழ்க்கைய மாத்திர கருத்துக்களுக்கு வைட்டல் வைப்ஸ் வளருங்கிற சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்கு, அதோட பேரு நன்றி. அதை உபயோகிக்க தொடங்குங்க. லைஃபை கலர்ஃபுல்லா மாத்துங்க. நன்றி.